Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முதலமைச்சராக விஜய் பதவி ஏற்க உள்ள நிலையில் அவரது அமைச்சரவையில் இடம்பெறப் போகும் நபர்களின் உத்தேச பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சந்தோஷ், தற்பொழுது தாவேகாவினுடைய அமைச்சரவை பட்டியல் வெளியாகி இருப்பதாக ஒரு அண்மை செய்தியை கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள் யாரெல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள்? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலுமே தமிழக வெற்றி கழக தலைவனுடைய விஜய் 108 இடங்களை பிடித்து தற்போது முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். குறிப்பாக தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்கக்கூடிய நிலையில் அவரது அமைச்சரவையில் இடம்பெற போகக்கூடிய நபர்களின் உத்தேச பட்டியல் என்பதும் வெளியாகி இருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் என் ஆனந்த் மற்றும் அருண்ராஜ், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, CTR நிர்மல்குமார், தமிழக பார்த்திபன் ஆகியோர் இடம்பெற்றிருக்கின்றனர். குறிப்பாக கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அமைச்சரவையில் இடம் கொடுப்பதற்கான பட்டியல் என்பதும் தயார் நிலையில் இருக்கின்றது. அதே போல ECR சரவணன், முகமது பர்வேஷ் மற்றும் விஜய் சரவணன், கல்லானை, விஜயலட்சுமி, CK பிரபு உள்ளிட்டோரும் இடம்பெற்றிருக்கின்றனர். இதனையடுத்து பாலாஜி, சத்யபாமா மற்றும் ராஜ்மோகன், JCP பிரபாகர், சம்பத்குமார், மலிய வில்சன் ஆகியோரும் இடம்பெற்றிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அண்மை காலத்தில் இணைந்திருக்கக்கூடியவர்களும் பல்வேறு இடங்களில் தொகுதிகளை கைப்பற்றி தற்போது சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். அதன்படி வெங்கட்ரமணன், ரமேஷ் மற்றும் ML பிரபு ஆகியோரும் தாவேகாவினுடைய அமைச்சரவை பட்டியல் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. நாளைய தினம் ஆளுநரை சந்திக்கக்கூடிய விஜய் அவர்கள் அமைச்சரவை பட்டியல் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். பதவி ஏற்கிறதற்கு பிறகாக கட்சியினுடைய அமைச்சரவையில் இடம்பெறக்கூடியவர்களை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பதும் வெளிவரக்கூடும். இந்த நிலையில்தான் இந்த உத்தேச பட்டியல் என்பதையும் தமிழக வெற்றி கழகம் தயார் நிலையில் வைத்திருக்கிறது. ஆளுநரை சந்தித்து பதவியேற்றதற்கு பிறகாக இந்த அதிகாரப்பூர்வ தகவல் என்பதும் வெளிவரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய கள்ள நிலவரத்தை பதிவு பண்ணவைக்கு நன்றி சந்தோஷ்.